முதலாவதாக எனக்கு இப்போது பெண்கள் கூட்டத்துலேயும் ஒரு விண்ணப்பம், சபையிலையும் ப்ராப்ளி ஆன் சண்டே நான் சொல்லுவேன்னு நினைக்கிறேன், இஃப் ஐ எம் நாட் மிஸ்ஸிங் மை மெமரி. நான் சத்தியத்தை பிரசங்கம் பண்ண எனக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுங்க. நான் சத்தியத்தை சத்தியமாக பேச, உண்மையை உண்மையாக பேச, உங்கள் ஆவி ஆன்மா சரீரத்தோடு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுங்க. அதைவிட பரிசுத்தாவியானவர் அவருடைய சபையிலே சத்தியத்தை பேச, சத்தியத்தை சத்தியமாய் பேச, பரிசுத்தாவியானுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய முதலிடத்தை, முக்கியத்துவத்தை, தெய்வ பயத்தை, உத்தரவு, மறு உத்தரவை, யூ நீட் டு ரியலி ரெஸ்பாண்ட் டு காட். இதெல்லாம் உங்களுக்கு சொல்லாமல் கிடையாது. தேவன் பொதுவாகவே திருச்சபையை பற்றி துக்கமாக இருக்கிறாரு. எல்லா ஸ்தல சபையை பற்றியும் துக்கமாக இருக்கிறாரா என்று சொல்கிறதுக்கு நான் துணிய மாட்டேன், துணிகிறதாக இல்லை. அதை பற்றி எனக்கு சரியான அறிவு கிடையாது. நான் பெருவாரியான உலக திருச்சபைகளை, ஸ்தல சபைகளை பற்றி ஆண்டவர் துக்கமாக இருக்கிறார். கண்டிப்பாக நம்முடைய சபையை பற்றி துக்கமாக இருக்கிறார் என்பதற்கு மாற்று கருத்துக்கு இடமில்லை. இதை பெரிய அண்ட போய் ஆகாச போய் பெரிய புகார் என்ற தரப்பிலே நான் சொல்லாவிட்டாலும் அப்படி சொல்லவும் இல்லை. இது நேருக்கு நேராக அவருடைய இதயத்தை துக்கப்படுத்துகிறது. தேவன் மன்னிப்பாராக, நீங்கள் மன்னிக்கலாம். வாட்டி வதைக்க என்று சொன்னாலும் மிகையாகாது. காரணம், எக்காலத்துக்கும் இக்காலத்துக்கும் நாம் எதிர்பார்க்குற புதிய வானம், புதிய பூமி, புதிய எருசலேம் என்கிற நித்திய மகிமையான அந்த காலத்தை நோக்கி இந்த வேதத்தின் தேவன் பிதாகுமாரன் பரிசுத்தாவின் என்பவர் இருக்கிறவராக இருக்கிறவர். அவர் மனுக்குலத்துக்காக, குறிப்பாக அவருடைய இரத்தத்தால் சம்பாதிக்கப்பட்ட அவருடைய சபைக்காக அவர் செய்து கொண்டிருக்கிற, செய்ய தொடர இருக்கிற எல்லாம் பரிசுத்தாவின் வாயிலாகத்தான் நம்ம பெற முடியும். பரிசுத்தாவினுடைய கிரியைகளை பற்றி, அந்த கிரியை நம்மளை பற்றி எறிய வேண்டும் என்பது பிதானுடைய சித்தம், குமாரனுடைய சித்தம். சித்தம் என்று சொல்லும்போது தீர்மானம், இட்ஸ் a decision of God. When God has a will, He decides and He has a way. அந்த வழியை, அந்த ஏகுமுறையை தூய ஆவியானவர் மூலமாக மாத்திரம்தான் நம்ம பெற முடியும். 1000ஆம் ஆண்டு காலங்களையும் கணக்கெடுத்து கொள்ளலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எதுவுமே மிக இல்லை. ஃப்ரம் த பிகினிங் ஆஃப் கிரியேஷன், ஆதியாகம் 1 வசனத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் 22-20 வரைக்குமாக நடந்து கொண்டிருக்கிற, இன்னும் நடந்து முடிக்க இருக்கிற நூற்றாண்டுகளை, 1000ஆம் ஆண்டு காலங்களை கணக்கில் எடுத்துக்கொண்டாலும் அனைத்து காலத்துக்கும் உட்பட்ட அனைத்து ஜனத்திற்கும் தேவன் ஆயத்தம் பண்ணினதை பெறக்கூடிய தகுதியை அடைந்தவர்கள், தெரிந்து கொள்ளுதலிலே நிலைத்திருக்கிறவர்கள், தெரிந்து கொள்ளுதலை விரும்புகிறவர்கள், மூளை அறிவை தாண்டி, புத்தக அறிவை தாண்டி நடைமுறைப்படுத்தும் அந்த அனுபவத்தில் தங்களை அர்ப்பணித்தவர்களுக்கு ஆண்டவர் ஆயத்தம் பண்ணின எந்த ஒரு ஆசீர்வாதம் சேரும்படி உதவி செய்கிற ஒரே வடிகால், ஆவென்யூ, சேனல் பரிசுத்தாவியனர் மாத்திரம்தான். பரிசுத்தாவியானுடைய உதவி இல்லாமல் தேவனுடைய எந்த ஒரு காரியத்தையும் பெற முடியாது. நாம் ஜெபித்த இந்த 40 குறிப்பும் 40 பிரசங்கங்கள், சரியான பிரசங்கங்கள். பிரசங்கங்கள்னு சொல்கிற வார்த்தையை விட போதனைகள், ஆணித்தரமான போதனைகள், அதிகாரப்பூர்வமான போதனைகள், உபதேசங்கள், தேவனுடைய
ஆலோசனைகள். இந்த பிடிஎஃபை நான் நம்முடைய இணையதளத்துக்கு ஏற்கனவே அனுப்பினேன், இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அனுப்பினேன். அதை நீங்கள் புருஷன் இடத்துலையோ உங்கள்கிட்டயோ ஸ்மார்ட் ஃபோன் இருந்தால், குறிப்பாக பெண்களான நீங்கள் இந்த பிடிஎஃபை ஓப்பன் பண்ணி ஒவ்வொரு குறிப்பிலையும் இந்த நுனிப்புல் மேயிற மாதிரி மேயாமல் சந்தியும் தொடும் அப்படி இல்லாமல் அந்த வசனத்தை தியானிங்க. அதில் இருக்கிற தேவனுடைய கிரியை பற்றி அந்த விவரத்தை தேடி கண்டுபிடிங்க. அந்த மாதிரி முழிச்சு அந்த வசனங்களுக்குள்ளே, அந்த வசனங்களுக்கு இடையே, அந்த சொற்களுக்கு இடையே, அந்த அட்சரங்களுக்கு இடையே தேவனுடைய திட்டத்தை புரிந்து கொள்ளுங்கள், தேவனுடைய செயல்பாடை புரிந்து கொள்ளுங்கள். டிஸ்கவர் த வே ஆஃப் காட். தேவனுடைய சித்தத்தை புரிந்து கொள்ளுங்கள், தேவனுடைய விருப்பத்தை புரிந்து கொள்ளுங்கள். பரிசுத்தான் அந்த தேவன் அந்த பரிசுத்தாவினுடைய கிரியை புரிந்து கொள்ளுங்கள். திரியேக தேவனுக்குள்ளே முரண்பாடே கிடையாது. There is no difference of opinion. சரி, பரிசுத்தான தான் இப்படி அபிப்பிராயப்படுறாரு போல இருக்கு, பிதாவுக்கு வேறு அபிப்பிராயம் இருக்கும் பிரதர் சிஸ்டர் அப்படின்னு யோசிக்காதீங்க. There is no conflict between the Father, Son and the Holy Spirit. பரிசுத்தான பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தானுக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் இல்லை, வேறு அபிப்பிராயங்கள் இல்லை. அவர் கிடக்கிறாரு, நான் சொல்கிறேன் நீ கேளு அப்படின்னு பிதா சொல்ல மாட்டார். இயேசு அப்படி தானே போதித்தார். பூர்வ காலத்தில் சொல்லப்பட்டதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு நியாயப்பிரமாணத்தை நீக்கல. நியாயப்பிரமாணத்தில் இருக்க குறையை சுட்டி காண்பித்து அந்த குறையையும் நிறைவாக வேண்டிய நிறைவான பகுதியின் தொகையும் அவர் நிறைவேற்றி இப்பொழுது ஒரு புதிய பிரமாணத்தை அவர் வாழ்ந்த காலத்திலே கொடுத்து விட்டு சென்றதை நாம் பார்க்கிறோம். ஜபம்தான் பெரிய ஒரு உயிர் நாடி, மோஸ்ட் மைட்டியஸ்ட் ஹோப் டு ரிடீம் எவ்ரிதிங். இழந்த எல்லாத்தையும் திருப்பிக் கொள்வதற்கு ஜபம் ஒன்று தான் ஒரு பெரிய நம்பிக்கை நங்கூரம். ஆனால் அந்த ஜபத்தை வாய்க்கு வந்த மாதிரியும் மனசில் தோணின மாதிரியும் சொன்னதை சொல்லிச்சான் கிழிப்பிள்ளைங்கிற மாதிரி ஒப்பிப்பதும் செய்வதும், இதில் திருப்தி அடைந்து வாழ்க்கையில் எந்த முன்னேற்றம் இல்லாமல், எந்த மகிமையும் இல்லாமல், எந்த ஒரு தேவனுடைய அருள் இல்லாமல், அவருடைய தொடுதல் இல்லாமல், நல்லோர் தீயோர் மேலே, விசுவாசி அவிசுவாசி மேலே, தீவிரவாதிகள் மேலே தேவன் காண்பிக்கிற இரக்கத்திலே மாத்திரம்தான் சபைகள் ஓடுகிறது. ஆனால் இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம், இங்கே 2 அங்கே பல என்கிற விதத்தில் சபைகளில் அக்கினி பற்றி எரிகிறது. தேவன் எழுப்புதலை பெருவாரியாக உலகத்திலே கொண்டு வருகிறார். 800 கோடி மக்கள் ஜனத்தொகையில் தேவன் ஒரு இடத்துல பெரிய காரியத்தை செய்தால் அது கடலில் பெருங்காயம் கரைச்சது போல தான் இருக்குது. We need massive visitation of God. மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள் சொல்லப்பட்டிருக்கு. பரிசுத்த ஆவியானவரை ஜபர்தஸ்தா துக்கப்படுத்திட்டு நாம் அனுதாபத்தையும் ஆறுதலையும் தேடுவது அபத்தம், அக்கிரமம், அநியாயம். We can and we do grieve God the Father, Son and the Holy Spirit. இதை நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக புரிஞ்சுக்கிறதுக்கு சுற்றி வளைச்சி மூக்கை இப்படி நேராக தொடர்றதுக்கு பதிலாக இப்படி தொடர்றதுக்கு பதிலாக புரிஞ்சுக்கிறதுக்கு, கடவுள் துக்கப்படுறாரா, பிதா துக்கப்படுறாரா, குமாரன் துக்கப்படுறாரா, அதை கரெக்டாகவே முதல்ல அந்த துக்கத்தை ஏற்றுக்கொள்கிறவர், துக்கப்படுகிறவர், துக்கத்தின் தாக்கத்தை உடனே சந்திக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். We don't directly grieve the Father. நேரடியாக பிதாவை நாம் துக்கப்படுத்த முடியாது, நேரடியாக குமாரனை துக்கப்படுத்த முடியாது. நாம் துக்கப்படுத்துகிற பிதா பரிசுத்த ஆவியானவரை தான் அந்த துக்கத்தை சுமக்க, துக்கத்தை ஏற்க, துக்கத்தை புரிய, துக்கப்பட, அனுபவிக்க
அவரை தான் இந்த களத்தில் நிறுத்தியிருக்கிறார். அந்த ஹோல் வேர்ல்ட்லி பிளாட்ஃபார்மில் இப்போ பேசிகிட்டு இருக்க இந்த நேரத்திலும், இந்த உலகம் முடிகிற அந்த தருணம் வரைக்கும் இந்த உலகத்தில் தேவனுடைய சகல விஷயத்தை நிர்வாகம் பண்ணுற ஒரு பரிசுத்தவான் மட்டும்தான். ஸோ இவ்வளவு அவரை பற்றி அறிஞ்சும் நம்மளை மாதிரி ஒரு ஒழுசத்தனமாக வாழ்கிற சமுதாயம் உலகத்தில் இல்லை. தட்ஸ் ராங். அந்த பற்றிய சூடு சொரணம், மானம், வெக்கம், ரோசம், பொறுப்புணர்ச்சி, பயம், கலக்கம், மரியாதை இவங்க கூட இல்லை. நம்முடைய எந்த ஒரு உணர்வுகளையும் நாம் தேவனோடு சம்மந்தப்படாமல் தெரியப்படுத்தி கொண்டே இருக்கிறோம், காண்பித்து கொண்டே இருக்கிறோம். ஏன்னா we don't live God conscious. தேவனுடைய சிந்தையாக நம்ம வாழ்கிறதில்லை. நோ. இந்த ப்ரேயர் நேரத்தில் கூட இட் இஸ் ட்ரூ. அழுது ஜெபிக்கிறது போல் காரியங்களை செய்கிறோம்ல, ஆனால் உள்ளம் உடையுதா? உள்ளம் உடைஞ்சா உள்ளம் ஒரு கிளிப் மாதிரி, இந்த துணியை காயப்படும் கிளிப் வரும், அது மாதிரி ஏதாவது அந்த உடஞ்சது ஏதாவது பிடிக்குமா? உடஞ்சி போன கிளிப்பு ஏதாவது பிடிக்குமா? பிடிக்காது. The spring is gone. The metal or the plastic is broken. It is not whole. ஆனால் அழுது ஜெபிக்கிறோம். உடனே யாரையோ விமர்சனம் பண்ணுறதாவே இந்த சபையில் புரணி போயிட்டுருக்கு. ஐ எம் ஸோ அப்செட். அதை நான் காமிக்கிறதுனால எனக்கு எந்த பிரயோஜனம் இல்லாதனால தான் இந்த அளவுக்காக சொன்ன. இதுவே உங்களுக்கு பிடிக்கல, ஏன்னா உங்களுக்கு பிடிக்குது எனக்கு பிடிக்குதுலாம் இங்கே மேட்டர் இல்லை. பரிசுத்தாவியை துக்கப்படுத்திகிட்டே இருக்கும். இந்த சபையில் எப்படி மகிமை வெளிப்படும்? எங்கே மகிமை இருக்குது? எங்கே பிரச்சனை இருக்குது? எங்கே தேவனுடைய மேன்மை இருக்குது? தேவனுடைய இப்போ நமக்குள்ளே இருக்கிற எல்லா விஷயத்தையும் சரி செய்ய வேண்டியது கடவுள் தான் அப்படின்னு நமக்கு மைண்டில் ஆயிடுச்சு. எப்படி இருக்கு பாருங்கள். பண்ணுற லூட்டிலாம் நம்ம, பண்ணுற அட்டகாசம்லாம் நம்ம, ஆனால் அதை அவர் சரி செய்யணும்னு அழிச்சாட்டியமாக அதில் ஒரு அநியாயமாக அக்கிரமமாக நடந்துக்கிறோம். நீங்கள் பண்ணுங்கள், எங்களை திருப்புங்கன்னு. நமக்குள்ளே வாழ்கிறாரு, உள்ளே வாழ்கிறவரே உட்கார வச்சு தலையில் கொட்டிக்கிட்டே இருக்கிறோம். தெரியுதா நமக்கு அந்த உணர்வு இருக்கா? மூஞ்சியை குத்துறோம். வெளிப்படையாக முகம் காமிக்கும்போது யாரை பார்த்து முகம் காமிக்கிறோம்? நமக்குள்ளே இருக்கிறவரை பார்த்து முகம் காமிக்கிறோம். முகத்தை சுளிக்கும் போதும், எரிச்சல் கொள்ளும் போதும், திருட்டு முழிக்கும் போதும், இப்படியே இந்த பூனையும் பால் குடிக்குமான்னு பதுசு போல் all these actions and reactions we show to the resident Holy Spirit within us. நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற வரம் பெற்ற தூய ஆவியானவரை நான் நடத்துகிறோம். He watches all those. எல்லாத்தையும் பார்க்குறாரு, கவனிக்கிறார். எப்படி அவர் எப்படி உள்ளுக்குள்ளே சந்தோஷமாக இருப்பார்? அவரை கட்டி போட்டுறோம். ராணி சொல்கிறது போல் தேவைப்படும் போது அந்த ப்ரீஃப் மொமெண்ட், அந்த ஒரு ஜன்னலையோ அந்த ஒரு கதவையோ நாம் திறந்துவிட்டு திருப்பி பூட்டிடுறோம். முழு சாவி குத்து அவர்கிட்ட இல்லை. He has not taken whole control of our lives. நம் அனைவருடைய வாழ்க்கையில் தான். அதில் உங்களுக்கு ரொம்ப பெரிய அலாதி மோகம், பாஸ்டர் ரொம்ப யோகியமா, அடுத்தவங்களுக்கு மார்க் போடுற நீங்கள் எனக்கும் தான் மார்க் போடுறீங்க, போட்டுகிட்டே தான் இருக்கிறீங்க. நான் உங்களுக்கு மார்க் விழுதுங்கிறது உங்களுக்கு தெரியல. எல்லாத்தையும் பண்ணிவிட்டு நாம் எப்படி ஆண்டவரை சந்தோஷப்படுத்தாமல் சந்தோஷமாக வாழ முடியும், சமாதானமாக வாழ முடியும், மேன்மையாக வாழ முடியும்? அவருடைய இது ஒரு ஷார்ட் லிஸ்டட், காம்ப்ரஹென்சிவ் ஷார்ட் லிஸ்டட் ப்ரேயர் ரிக்வெஸ்ட் தான். 40 இது ஒரு 40 விதத்தில் மாத்திரம்தான் பரிசுத்தான உதவி செய்கிறாரா? ஐயா, எண்ணிக்கை கடங்காத விதத்தில் உதவி செய்கிறார். ரொம்ப டீட்டெயில்டாக உதவி செய்கிறார், ப்ரீஃபாக உதவி செய்கிறார், அபாரமாக உதவி செய்கிறார், ஆழமாக உதவி செய்கிறார், அகலமாக உதவி செய்கிறார், நீளமாக உயரமாக உதவி செய்கிறார், தொலை தூரமாக உதவி செய்கிறார், நித்தியம் வரைக்கும் உதவி செய்கிறார். He is an eternal God. He is an eternal Spirit.
அவரை பற்றிய உபதேச தெளிவுகளை தேவன் நமக்கு தராமல் இல்லை. கண்ணை கட்டி காட்டில் விட்டுட்டு தடவிட்டே இரு அப்படின்னு விடலை. நாம் இன்னும் நம்முடைய ஜபங்கள் மேலே போகவே இல்லை. ஏன்னா ஜபங்களுக்குள்ளே இருக்கிற, ஜபங்களோடு இருக்கிற, ஜபத்து நிமித்தம் இருக்கிற, ஜபத்துக்கு பின்னே இருக்கிற, ஜபத்துக்கு முன்னே இருக்கிற உத்தரவாதங்களை நாம் எடுத்துக்கொள்கிறதில்ல. we don't take responsibility. நாம் பொறுப்பாக இஷ்டப்படலை. அந்த எல்லா விதமான யூடியூப் வீடியோஸில் நீங்கள் பார்க்கும்போது சராசரியான ஒரு 100ல் 10 தவிர 90 விதமான விஷயங்களுக்கு டிஸ்க்ளைமர்னு ஒன்று போடுவான். பொறுப்பு துறப்பு, ஐ ஆம் நாட் ரெஸ்பான்சிபிள். அங்கே கேட்டேன், இங்கே பார்த்தேன், சொன்னாங்க. இது உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, தெரியாதவங்களுக்குலாம் எப்படியா தெரிஞ்சால் நல்லது. ஆனால் இது என்னுடைய செய்தி இல்லை. நான் போய் ஆராய்ந்து பார்த்து இது பிரச்சனைன்னு நான் உங்களுக்கு சொல்லலை. ஆனால் மனசில் ஒரு நெருடல் இருந்துச்சு, அதனால் நான் ஒரு ஃபார்வேர்ட் பண்ணி விட்றேன். சில பேர்லாம் பார்த்துருக்கீங்களா, நம்முடைய வாட்ஸ்அப் சர்க்கிளில் நல்லா கொஞ்சம் விவரமானவங்க, கொஞ்சம் ஷார்ப்பானவங்க, அட்லீஸ்ட் என்னுடைய வாட்ஸ்அப் சர்க்கிளில் வித்தின் த நெக்ஸ்ட் மூமெண்ட் 10:10க்கு அனுப்பிச்சேன்னா 10:11 10:12க்குள்ளே ஒருத்தர் ரிப்ளை பண்ணுவார். வெரிஃபை பண்ணாமல் இதை ஏன் அனுப்புகிறீங்க? உங்களுக்கு தெரியுமா அது உண்மை? தலையில் கையை வச்சுட்டு இப்படி உட்காந்துருப்பேன். முதல்ல அது என்னவோ ரைட்டோ தப்போ உடனே நான் டெக்ஸ்ட் பண்ணுவேன், ஐம் ஸோ சாரி, இட்ஸ் ஜஸ்ட் அ ஃபார்வர்ட். அதுக்கு ஒரு ரிப்ளை. வரதெல்லாம் ஃபார்வர்ட் பண்ணலாமா? இது மாதிரி மெனி டைம்ஸ் ஐ ஹவ் பீன் இன்ஸ்ட்ரக்டட் இன் மை வாட்ஸ்அப் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள். இன்னும் சில நேரத்தில் அந்த பாடத்தை கற்று தெளிந்த பாடில்லை. அதை நினைக்கும்போது இப்போ நம்முடைய ஏராளம் தாராளமான இந்த ஜபங்கள், இந்த ஸ்தோத்திரங்கள், துதிகளை ஆல்வேஸ் நான் சொல்கிறது போல் இரவலாக எடுத்து தான் எல்லாம் பாடுறோம், பேசுகிறோம். எல்லாம் ஃபார்வேர்டு தான் பண்ணிகிட்ருக்கோம். இது நம்ம இதயத்திலேருந்து பாடல்களா? இது நம்ம இதயத்திலேருந்து வந்த துதிகளா? இது நம்முடைய இதயத்திலேருந்து வந்ததான பொறுப்புள்ள ஒரு விஷயமா? நோ, we don't want to take responsibility. எவ்வளோ போகிற வர வந்து சொல்லிட்டு போனால் பார்த்தேன் கொண்டேன், அப்புறம் காக்காவாக வாந்தி எடுத்தான்னு சொல்கிற மாதிரி தான். கருப்பாக வாந்தி எடுத்தது என்ன அளவுக்கு போயிடுச்சு பாருங்கள். இதெல்லாம் தெரிஞ்சு தான் இப்படி உட்காந்துருக்கோம். ஆஃப்டர் திஸ் ப்ரேயர் வாய் அடக்கம் இருக்க போதா? ஒன்றும் பேசலைன்னா வாய் மூடிட்டு நல்லா இருக்கீங்களா, சந்தோஷம், போயிட்டு வரேன், உங்களுக்காக தான் ஜெபிச்சுட்டே இருங்க சொல்லாதீங்க. அது உண்மைதானா? அவங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கவே இல்லைங்கிறது பாயிண்ட் இல்லை. அவங்களுக்காக இப்போ ஜெபிக்கலை, தேவையில்லாதது. யாரை இம்ப்ரெஸ் பண்ண வேண்டாம். எதுக்கு இம்ப்ரெஸ் பண்ணணும்? அதுவும் எதுக்கு போலித்தனமாக இம்ப்ரெஸ் பண்ணணும்? அதுக்கப்புறம் ஏன் அதை நியாயப்படுத்தணும்? நீங்கள் இதயத்தை பார்த்தீங்களா, சுந்தையை பார்த்தீங்களா? That's none of your business. Total immaturity, வளர்ச்சி இல்லாத ஒரு போக்கு, childishness. கவனிங்க, யாருக்கோ தான் பிரசங்கன்னு 40 வருஷமாக கேட்குறீங்க. உங்களுக்கு தான் பண்ணுறேன், செவுத்துக்காக பண்ணுறேன். செவுறு கூட உயிர் இருந்தால் திரும்பி இருக்கும். அது பெரிய எழுப்புதலை கண்டிருக்கும். எத்தனையோ சபைகள் அண்மையிலே கொஞ்சம் தொலையிலலாம் போய் பார்த்துருக்குறேன். நல்ல பிரமாதமாக கட்டியிருப்பாங்க. ஆனால் என் கண்ணுக்கு ஏதாவது ஒரு இடத்துல சரியான கிராக் தெரியும். 40 வருஷமாக இந்த வசனத்தை கேட்டு இந்த சபை கட்டடம் நிற்கிது. ரொம்ப சின்ன சின்ன கிராக்ஸ் தான். நான் போய் பார்த்த சபைகளை விட தேவன் நம்ம சபையை காக்கிறார். அதனால் நம்ம நல்லவங்களா கிடையாது. தேவனுடைய இரக்கம். நான் திருந்த மாட்டேன், இப்படியே மேலோட்டமாக ஒரு வேலையை செய்வேன், அது ஆவிக்குரிய சாயம் பூசி அதுதான் வேலைன்னு எழுப்புதல் வராது, வெற்றி வராது. பிரிவினைகளும் காயங்களும் ஏற்பட்டுகிட்டே இருக்குது. அன்பை பற்றி அன்பின் ஆவியானது தான் இவ்வளோ குறிப்பு. ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு ஒவ்வொரு செய்தி, இட்ஸ் எ மெசேஜ். செய்தி, நீங்கள் கேட்க வேண்டிய அறிக்கை, அறிவிப்பு.
மற்றவங்க மாத்திரம் எல்லாத்தையும் மறந்துட்டு, காயம்லாம் மறந்துட்டு அன்பை பெறணும், இல்லை அன்பை பாராட்டணும், பொறுமையாக இருக்கணும். அவங்கவுங்க காரியம் வரும்போது கொந்தளிப்பீங்க, பூகம்பமே ஏற்படும். புரியுதா உங்களுக்கு? இப்போ எதையுமே அதுக்காக தான் அதுக்காக சொன்னேன், சத்தியத்தை பேச விடுங்க. என்னை பற்றி தான் சொல்கிறாரு, உன்னை பற்றி தான் சொல்கிறாரு, அதெல்லாம் நேராக சொல்லியிருக்கலாமே, எதுக்கு அவர் பொதுவாக இதெல்லாம் உங்கள் அத்தனை க்ரௌடுக்குள்ளேயும் பெண்கள் கூட்டத்துலையும் எதா இருக்குது, ஆண்கள் கூட்டத்துலையும் எதா இருக்குது, சின்ன பிள்ளைங்க கூட்டத்துலையும் எதா இருக்குது, வாலிப பிள்ளைகள் கூட்டத்தில் எதா இருக்குது. யார் தான் இங்கே விதிவிலக்கு? ரிட்டையர் ஆனதுங்கக்கிட்ட அது தனி தினசாக இருக்குது. யோசிச்சு பாருங்கள், மெடிசினல் வேர்ல்டில் தலைவலி காய்ச்சல் ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் உள்ள டிகிரியில் உள்ளதான அந்த காரியத்துக்கு பேராசிட்டமால் அப்படிங்கிறதான ஒரு ஜெனரிக் மெடிசனை ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க. அதில் மினிமம் ஒரு காலத்துலலாம் 250 grams 150 grams 100 mg அப்படி தான் இருந்துருந்துச்சு. 50 mg கூட இருந்திருக்கு. இப்போலாம் ரைட் அவே 500 mg, அப்புறம் 650 mg. அதுவும் சரியாக வரலைன்னா they give a combination of 2 medicines. உங்களை பற்றி தான், உங்கள் குடும்பத்தை பற்றி தான், நம்ம பற்றி தான். நாம் எப்பப்போ நமக்கு காய்ச்சல் வருது, எப்பப்போ தலைவலி வருது, எப்பப்போ வயிறு பிச்சுக்குது, எப்பப்போ உடம்பு வலி வருது, எப்பப்போ மனசு வருதுன்னு தெரியுதா? சில நேரத்தில் எல்லாமே வருது, எல்லாமே சேர்ந்து வருது. ஸோ நம்ம படுக்க வேண்டியதாக இருக்குது. நாம் மேற்பூச்சு, அதுதான் இப்போ வசனத்துக்கு போவோம். எரேமியா 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். The book of Jeremiah chapter 6 verse 14. எரேமியா 6ஆம் அதிகாரத்தை வாசிச்சிருவோமா? that be much better. எரேமியா 6ஆம் அதிகாரத்தை வாசிச்சுட்டு 14ஆம் வசனத்துக்கு செல்வோம். எதுக்கு பைபிள் எழுதியிருக்காரு? நம்ம எல்லாத்துக்கும் தான், எல்லா குடும்பத்துக்கும், தனித்தனி மனிதனுக்கு, ஊழியர்களுக்கு, விசுவாசிகளுக்கு. பென்யமீன் புத்திரரே, நீங்கள் எருசலேமின் நடுவிலிருந்து ஏகமாய் கூடி ஓடி தெக்கோவாவில் எக்காளம் ஊதி பெத்கெரேமின் அடையாளமாக தீ வெளிச்சம் காட்டுங்கள். ஒரு தீங்கும் மகா சங்காரமும் வடக்கே இருந்து தோன்றுகிறதா இருக்கிறது. ஒரு தீங்கும் மகா சங்காரமும் வடக்கே இருந்து தோன்றுகிறதா இருக்கிறது. செல்வமாய் வளர்ந்த ரூபவதியான சீயோன் குமாரத்தியை பாழாக்குவேன். மேய்ப்பர் தங்கள் மந்தைகளோடு அவளிடத்திற்கு வருவார்கள். அவர்கள் அவளுக்கு விரோதமாக சுற்றிலும் கூடாரம் போட்டு அவன் தன் ஸ்தலத்தில் மேய்த்து அவளுக்கு விரோதமாக யுத்தம் செய்ய ஆயத்தம் பண்ணுங்கள் என்றும், மத்தியானத்தில் தானே நாம் போய் ஏறும்படிக்கு எழுந்திருங்கள். ஐயோ, பொழுது சாய்ந்து அந்தி நிழல்கள் நீண்டு போகிறதே, எழுந்திருங்கள், நாம் ராக்காலத்திலும் போய் ஏறி அவளுடைய அரண்மனைகளை அழிப்போம் என்றும் சொல்வார்கள். சேனைகளுடைய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், மரங்களை வெட்டி எருசலேமுக்கு விரோதமாய் கொத்தளம் போடுங்கள். அதுவே விசாரிக்கப்பட வேண்டிய நகரம், அதன் உட்புறம் எல்லாம் கொடுமை. அந்த உருவ பேச்சு பாருங்கள், தட் ஆலிகரி, ஓமேயம், உருவகம் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஒப்பிட்டு சொல்கிறார். எருசலேம் விசாரிக்கப்பட வேண்டிய நகரம், அதன் உட்புறமெல்லாம் கொடுமை. ஊற்றானது தண்ணீரை சுரக்க பண்ணுமா போல் அது தன் தீங்கை சுரக்க பண்ணுகிறது. அதிலே கொடுமையும் அழிம்பும் கேட்கப்படுகிறது. துக்கமும் காயங்களும் நித்தமும் எனக்கு முன்பாக காணப்படுகிறது. எருசலேமே, என் ஆத்மா உன்னை விட்டு பிரியாதபடிக்கும், நான் உன்னை பாழும் குடியேற்ற தேசமாய் ஆக்காதபடிக்கும் புத்தி கேள். திராட்சை குலைகளை
அறுக்கிறவனைப் போல உன் கையை திரும்ப கூடைகளின் மேல் போடென்று சொல்லி அவர்கள் இஸ்ரவேலில் மீதியாக இந்த கனியை திராட்சை செடியின் கனியைப் போல நன்றாய் பொறுக்கி கொண்டு போவார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். யார் இதை சொல்கிறாரு? எரேமியா சொல்லலை. எரேமியாவுக்கு என்ன வைத்தறிச்சலா? எரேமியா என்ன டென்ஷன் ஆயிட்டாரா? It doesn't concern a single person called Jeremiah. அவர் ஒரு டூல், அவர் ஒரு ஆயுதம். ஆனால் அவர் எரேமியா அவர் யூதன், அவர் தேவ பிள்ளை, அவர் இறை வாக்கினர், கண்டிப்பாக அவர் பாதிக்கப்பட்டிருக்கும். ஆனால் அவர் இந்த அளவுக்கு அதிகாரப்பூர்வமாக விரல் நீட்டி சொல்வதற்கு அவருக்கு எப்படி இந்த அளவுக்கு தைரியம் வந்திருக்கும்? தேவன் சொல்லவில்லை என்றால் தேவன் தான் சொல்லியிருக்கிறார். ஓகே, 10ஆம் வசனம். அவர்கள் கேட்கும்படி நான் யாரோடு பேசி எச்சரிப்பேன்? அவர்கள் கேட்கும்படி நான் யாரோடு பேசி எச்சரிப்பேன்? அவருடைய செவி விருத்த சேதனம் இல்லாதது. அவர்கள் கேட்க மாட்டார்கள். கர்த்தருடைய வசனம் அவர்களுக்கு நிந்தையாக இருக்கிறது. அதன் மேல் அவர்களுக்கு விருப்பம் இல்லை. ஆகையால் நான் கர்த்தருடைய உக்கிரத்தால் நிறைந்திருக்கிறேன். அதை அடக்கி இளைத்து போனேன். வீதிகள் உள்ள பிள்ளைகளின் மேலும் வாலிபருடைய கூட்டத்தின் மேலும் ஏகமாய் இதை ஊற்றி விடுவேன். புருஷரும் ஸ்திரீகளும் கிழவரும் பூர்ண வயதுள்ளவர்களும் கூட பிடிக்கப்படுவார்கள். அவருடைய வீடுகளும் அவருடைய காணி பூமிகளும் அவருடைய மனைவிகளோட ஏகமாய் அந்நியர் வசமாகும். என் கையை இந்த தேசத்தின் குடிகளுக்கு விரோதமாய் நீட்டுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர்களில் சிறியோர் முதல் பெரியோர் மட்டும் ஒவ்வொருவரும் பொருளாசைக்காரர். இதுவும் அல்லாமல் தீர்க்கதரிசிகள் முதல் ஆசாரியர்கள் மட்டும் ஒவ்வொருவரும் பொய்யர். சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் என்று சொல்லி என் ஜனத்தின் காயங்களை மேற்பூச்சாய் குணமாக்குகிறார்கள். அவர்கள் அருவருப்பானதை செய்தது நிமித்தம் வெட்கப்படுகிறார்களோ, பரிச்சேதம் வெட்கப்படார்கள், நாணமும் அறியார்கள். ஆதலால் விழுகிறவர்களுக்குள்ளே விழுவார்கள். நான் அவர்களை விசாரிக்கும் காலத்திலே இடருண்டு போவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர்களோ நாங்கள் அதிலே நடக்க மாட்டோம் என்கிறார்கள். நான் உங்கள் மேல் காவலாளரையும் வைத்து எக்கால சத்தத்துக்கு செவி கொடுங்கள் என்றும் சொன்னேன். அவர்களோ நாங்கள் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். ஆகையால் ஜாதிகளை கேளுங்கள், சபையே அவர்களுக்குள் நடக்கிறதை அறிந்து கொள். பூமியே கேள். இந்த ஜனங்கள் என் வார்த்தைகளை கேளாமல் இருந்து என் நியாயப்பிரமாணத்துக்கு செவி கொடாமல் அதை வெறுத்து விடுகிறார்கள். அவர்கள் மேல் நான் அவர்கள் நினைவுகளின் பலனாகிய தீங்கை வர பண்ணுவேன். சேபாவிலிருந்து வருகிற தூப வர்க்கமும் தூர தேசத்தினுடைய சுகந்த பட்டையும் எனக்கு என்னத்துக்கு? உங்கள் சர்வாங்க தகனங்கள் எனக்கு விருப்பம் இல்லை. உங்கள் பலிகள் எனக்கு இன்பமாய் இராது. ஆகையால் இதோ நான் இந்த ஜனத்துக்கு இடரல்களை வைப்பேன். அவைகள் மேல் பிதாக்களும் பிள்ளைகளும் குடியானவனும் அவனுக்கு அடுத்தவனும் ஏகமாய் இடருண்டு அழிவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இதோ வட தேசத்திலிருந்து ஒரு ஜனம் வந்து பூமியின் கடை எல்லைகளிலும் இருந்து ஒரு பெரிய ஜாதியும் எழும்பும். அவர்கள் வில்லும் வேலும் பிடித்து வருவார்கள். அவர்கள் கொடியர், இரக்கம் அறியாதவர்கள். அவர்கள் சத்தம் சமுத்திர இரைச்சலுக்கு சமானமாயிருக்கும். சீயோன் குமாரத்தியே, அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்த சந்ததராய் குதிரைகள் மேல் ஏறி அணியாக வருவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர்கள் வருகிற செய்தியை கேட்டோம். நம்முடைய கைகள் தளர்ந்தது. இடுக்கணும் கர்ப்பவதிக்கு உண்டாகும் வேதனைக்குப்பான வேதனையும் நம்மை பிடித்தது. வயல்வெளியிலே புறப்படாதிருங்கள், வழியிலும் நடவாதிருங்கள். சுற்றிலும் சத்துருவின் பட்டயமும் பயங்கரமும் உண்டு. என் ஜனமாகிய குமாரத்தியே, நீ இரட்டை கட்டி கொண்டு சாம்பலிலே புரண்டு ஒரே புத்திரனுக்காக துக்கிக்கிறது போல மனம் கசந்து புலம்பு. பாழாக்குகிறவன் சடிதியாய் நம்மேல் வருவான். நீ என் ஜனத்தின் வழியை அறிந்து கொள்ளவும் சோதித்து பார்க்கவும் நான் உன்னை அவர்களுக்குள்ளே துருகமாகவும் அரணாகவும் வைத்தேன். அவர்கள் எல்லாரும் முரட்டாட்டமான அகங்காரிகளும் தூற்றி திரிகிறவர்களுமாய் இருக்கிறார்கள். அவர்கள் வெண்கலமும் இரும்புமானவர்கள். அவர்கள் எல்லாரும் கெட்டவர்கள்.
துருத்தி வெந்தது, ஈயம் நெருப்பில் அழிந்தது, புடமுடுகனுடைய பிரயாசம் விருதாவாய் போயிற்று, பொல்லாப்புகள் அற்று போகவில்லை. அவர்கள் தள்ளுபடியான வெள்ளி எனப்படுவார்கள், கர்த்தர் அவர்களை தள்ளிவிட்டார். டென்ஷன் ஆகிட்டாரா காட்? ஹேஸ் காட் பிகம் டென்ஸ்ட்? தூங்காமல் கேளுங்க. வேத வசனத்தை தள்ளிடாதீங்க. ஐயோ இது என்னப்பா இப்படி இருக்குது, வேறு வாசி, சங்கீதம் 23 வாசி, அதான் நல்லாயிருக்கு. சங்கீதம் 128 வாசி, சங்கீதம் 121 வாசி. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வரைக்கும் அனைத்து வசனங்களும் நமக்கு தான் எழுதப்பட்டிருக்கு. காலங்காலமாக சொல்கிறேன், ஒரு 10% 15% தான், அதுக்கு குறைவாகத்தான் அவிசுவாசிகளுக்கு தேவன் எழுதியிருக்கிறார். மீதி அத்தனை சதவீதமும் சீர்படும்படி சீயோன் குமாரத்திக்கு, யூதாவின் சாம்ராஜ்யத்துக்கு, இஸ்ரவேலின் சாம்ராஜ்யத்துக்கு, 10 கோத்திரத்துக்கு 2 கோத்திரத்துக்கு ஆண்டவர் பிரித்து எழுதியிருக்கிறார். இருவரையும் தேவன் ஒன்றாகத்தான் பார்க்கிறார். ஆனால் இருவருடைய அட்டகாசமும் ஒருத்தன் மிஞ்சி தான் நடந்து கொண்டார்கள். அவர்களை இழக்கக்கூடாது என்று அவர்கள் ஒன்று கலந்து ஒன்று சேர்ந்து வாழ்ந்தபோது இந்த தேசத்தை அவர்களுக்கு வாக்கு பண்ணினார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அவர்களுக்கு வாக்கு பண்ணியது நிமித்தமும், தன் புயத்தின் மேலே அவர் ஆணையிட்டு கொண்டது நிமித்தமும் தேவன் தன்னுடைய வேதனையை தெரியப்படுத்துகிறார். அதை தான் நான் திருப்பி பார்க்குறேன். With all his maturity, with all his might, சர்வ வல்லமையோ உள்ளவராக இருந்து எல்லாம் அவருடைய வளர்ச்சி, எல்லாம் அவருடைய அனந்த ஞானத்தில், தேவனால் இதை தாங்கிக்க முடியாதா? தேவனால் இதை சகிச்சிக்க முடியாதா? தேவனால் இதை நினச்சி பார்க்காம can't he divert his attention on some other things? இன்றைக்கி நான் உங்களோடு மிக 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 தீர்க்கமாக பரிசுத்த ஆவியானுடைய வார்த்தையாகவே உங்களோடு பேசுகிறேன். இட்ஸ் நாட் மீ, பேசுகிற நான் அல்ல. இப்போது நான் பேசுகிறது எனக்கும் தான். ஸோ காட், in spite of, அவருக்கு இருக்கிற செல்வாக்குக்கு இது ஒரு மேட்டரே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிறோம்ல. இது என்ன இப்போ பெருசாகிடுச்சு, இதை போய் எவ்வளோ பெருசாக்குறீங்க? மனுஷனா அப்படி தான் இருப்பான், உலகனா அப்படி தான் இருக்கும், வீடுனா அப்படி தான் இருக்கும், கல்யாணம்னா இப்படி தான் இருக்கும், வீடு கட்டுறதுனா இப்படி தான் இருக்கும், படிப்புனா இப்படி தான் இருக்கும், அயல்நாட்டுக்கு போகிறதுனா இப்படி தான் இருக்கும், சவால். இப்படி தான் ஒவ்வொன்றுக்கும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடுறோம். ரொம்ப கேட்க நல்லா இருக்குது. ஆனால் படுறவன் பாடு தானே அவனுக்கு தானே பெருசாக இருக்கும். அவன் அந்நிய தேசத்தில் இருந்தாலும் சொந்த தேசத்தில் இருந்தாலும் அவன் நெருக்கப்படும் அந்த நெருக்கத்தை யார் தான் பிச்சு கொடுக்க முடியும்? ஹூ கேன் டேர் இட் அண்ட் கிவ்? முடியாதுல்ல. பணம் கொடுக்கலாம், 1 லட்சம் கொடுத்த இடத்துல 2 லட்சம் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் அது தீர்வையா? அது விடுதலையா? அது ஒரு வெற்றியா? அது ஒரு விடையா? தொடர்ந்து விடுகதையாகவே வாழுகிறோம். We constantly live as a riddle. It's not fair. It's not right. இப்போ நான் உங்களுக்கு சொல்ல வந்தது 14ஆம் வசனம். சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் சமாதானம் என்று சொல்லி என் ஜனத்தின் காயங்களை மேற்பூச்சாய் குணமாக்குகிறார்கள். யார் அவங்க? அந்த முன்னே சொல்லப்பட்ட வசனம், தீர்க்கதரிசிகளும் ஆசாரியர்களும், சிறியோர் முதல் பெரியோர் மட்டும் ஒவ்வொருவரும் எப்படி பண்ணுறாங்க? சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் சமாதானம் சொல்லி ஒவ்வொரு ஜனத்தின், தனிப்பட்ட மனுஷனின் காயங்களையும் ஜனத்தின் காயங்களையும் மேற்பூச்சாய் பூசுகிறார்கள். காயப்படுத்திட்டு ஆயின்மெண்ட் வாங்கி பூசிக்கோங்க, ஆறி போயிடும் சொல்கிறது சரியா? காயப்படுத்தாமல் இருப்பது சரியா? சொல்லுங்கள். இல்லைங்க, இம்போர்ட்டடு ஆயின்மெண்ட்டுங்க, உடனே போட்டால் 1 ஹவரில் ரிசல்ட் தெரியும். அதனால் இஷ்டத்துக்கு நான் சக்குன்னு குத்திடுறேன், காயமான பரவாயில்ல. அதே மாதிரி எவ்வளோ சக்குன்னு குத்துறேன்னா அது மாதிரி நீங்கள் அப்புன்னு அப்புனிங்கன்னா ஆயின்மெண்ட்டு சுகமாயிரும். ரைட்டா? விரும்பலையே நீங்கள்?
இந்த கீலேயாத்தின் பிசின் தைலம் உடனே இயேசுக்கு ஒரு பேர் சொல்லி உடனே அல்லேலுயா, அதுக்கு ஒரு அது ஒரு கூட்டம், அது ஒரு கூச்சல். கொஞ்சம் கூட சைன் ஆஃப் ரிப்பெண்டன்ஸே இல்லை. மனம் திரும்பலுக்கு ஏற்ற எந்த அடையாளம் இல்லை, எந்த ஒரு கனியும் இல்லை, எந்த ஒரு பலனும் இல்லாமல் இப்படியே போலித்தனமாக ஓடிட்டுருக்கோம். எல்லாம் மறந்துட்டேன் சிஸ்டர் அப்படின்னு இந்த பக்கம் மறந்து அந்த பக்கம் ஞாபகப்படுத்தி விட்டுட்டு போயிடுவாங்க. உங்களுடைய வளர்ச்சி ரொம்ப என்ன சொல்லுது, சீராக இல்லை. நல்ல சுகாதாரம் உள்ளவர்கள் எப்படி வளருவாங்களோ அந்த மாதிரி நீங்கள் இன்னும் வளர்ந்த பாடில்லை. யூ ஹவ் நாட் க்ரோன். இட்ஸ் வெரி வெரி டிஸ்ஹார்டனிங். ரொம்ப இதயத்தை உடைக்கிறது. மனுஷனாக எனக்கே இது சங்கடமாக இருக்குது. கர்த்தருக்கு எப்படி இருக்கும்? தன்னையே முழுமையாக அவங்க மேல் முதலீடு செய்து நீங்கள் இன்னும் சவல பிள்ளைகளை போல் இப்படியே அழுது கெஞ்சிக்கிட்டு அதை கொடுங்க இதை கொடுங்க, ஆறுதல் படுத்துங்க, காயங்களை ஆற்றுங்க. என்ன, வாட் ஆர் யூ ட்ரைங் டு ஆஸ்க் காட்? அதாவது இப்போ 7 கடா வயசாகிடுச்சு, 7 கழுத வயசாகிடுச்சு, என்ன மம்மி தேக்கு அப்படின்னா எப்படி இருக்கும்? அந்த வெளியில் சொன்னால் வெக்கம், உள்ளே வச்சுட்டா துக்கம். அந்த அம்மா தலையை பிச்சுட்டு ஐயோ இதை பெற்றது கல்லை பெற்றுருக்கலாம். அதை பற்றி எதாவது உங்களுக்கு சூடு சொரணை இருக்கா? கடவுளே சொல்கிறாரா அவங்களுக்கு வெக்கம் இல்லை, அவங்களுக்கு சொரணை இல்லை, அவங்களுக்கு உணர்வே இல்லைங்கிறாரா? எல்லாம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வரும்போது பெரிய பெரிய கல்லை எடுத்துக்கணும், கையளவுக்கு தூக்கி மடார்னு ஆண்டவர் மேலே போடணும். இங்கே ஒரு பொம்மை வச்சு விட்ருவோம், பொம்மையோ இல்லை ஏதோ ஒன்று வச்சு விட்ருவோம். ஆனால் அவருக்கு தான் உருவம் இல்லை, அது மாதிரி வச்சு விட்ருவோம். வர்ற கோதில் அடித்து நொறுக்கிடணும், ஒரு ஷாட்லேயே உடைச்சிடணும். ஸ்தோத்திரம். யூ லெட் அவுட் யுவர் ஆங்கர் ஆன் காட். தேவன் மேல் கோபத்தை கொட்டிவிடு. போலித்தனம் பண்ணாத, வேஷம் பண்ணாத, சண்டை பிடிக்காத, கோல் சொல்லாத, போட்டு விடாத, புரணி பேசாத, இன்னொருத்தரை பற்றிய காரியத்தை கேட்குறதுக்கு அவ்வளோ இச்சை. That's you lust after gossip. It's very dirty. எந்த ஊழியம், அது ஒரு ஊழியமே இல்லை, அட்டூழியம் தான், செம்ம அட்டூழியம். மணல் மேல் கட்டின வீடு. அவர்கள் அருவருப்பானதை செய்த நிமித்தம் வெட்கப்படுகிறார்களோ, பரிச்சேதம் வெட்கப்படார்கள், நாணமும் அறியார்கள். ஆதலால் விழுகிறவர்களுக்குள்ளே விழுவார்கள், நான் அவர்களை விசாரிக்கும் காலத்தில் இடருண்டு போவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இவ்வளோ சொன்னாலும், இவ்வளோ சீர்திருத்தங்களையும் சிக்ஷைகளையும் தேவன் அனுப்பினாலும் தன் ஜனத்தை கைவிட மாட்டேன்னு இருக்கிறார். அப்படி சொன்னதுனால ஆண்டவர் ஒழுங்கினத்தோடு, அழுக்கோடு, ஒழுக்கக்கேடோடு, கரைகளோடு நம்மளை ஏற்றுக்குவார்னு எங்கேயாவது சொல்லியிருக்காரா? இல்லை 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 இல்லை. கரை திரையற்ற மாசற்ற கன்னிகையாக தமக்கு முன்பாக நிறுத்தி கொள்வதற்கு திருவசனம் என்கிற தண்ணீராலை நம்மை சுத்திகரித்து அவருக்குமா நிறுத்தி கொள்கிறார். எபேசியருக்கு 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தம் ஆக்குறதற்கும் கரைதிரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன்பாக நிறுத்தி கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். பெண்கள், நீங்கள் உணர்ந்து வாயை மூடிட்டு இப்போ கூட கூட்டம் முடிஞ்சோடனே பெருக்குறீங்களா? பெருக்குங்க, பேசாமல் போங்க. பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லையா? அடுத்தவளை பற்றி விசாரிக்காதீங்க. அடுத்தவளை பற்றி விசாரிச்சிங்கன்னா கேட்டுட்டு அங்கேயே ஜெபம் பண்ணிவிட்டு விட்டுட்டு போயிட்டே இருங்க. இந்த குறிப்பு சொன்னாங்க, உங்களுக்கு தெரியுமா நம்ம 2 பேர் எதுவும் கேட்க வேணாம். எல்லோரும் வரும்போது 2 அல்லது 3 பேர் சேர்ந்து கூடி வரும்போது என்ன ஜெபிக்கணும்னு ஜெப குறிப்பை வச்சு ஜெபம் பண்ணுங்க. உங்களால் தான் நேராக சரியாக ஜெபம் பண்ண முடியலையே, ஊரெல்லாம் சுற்றி மேய்ஞ்சி எதாவது சொல்லிட்டா
கூட்டத்துக்கே வரதில்லை, அவ்வளோதான். ஆமாவா? ஜெபமே பண்ண விட மாட்டேங்கிறாங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அல்டிமேட்டாக நம்முடைய மணவாளரா இல்லையா? சொல்லுங்கள். அதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா? இல்லை கொஞ்சம் சொல்லுங்கள், இருந்தால் பரவாயில்ல. ஏன்ட்டு அவன் தலையாட்டி விட்டு அந்த பக்கம் அவர் கிடக்கிற, அவர்லாம் லாயக்கில்லைங்க, அவர்லாம் எப்படிங்க கட்டிட்டு வாழ்கிறது இல்லைங்களா? நிறைய பேர் இங்கே கல்யாணம் ஆனவங்க தான் வந்திருக்கீங்க, இவ்வளோ தவிர. உங்களுக்கு தெரியும்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு நீங்கள் எல்லாம் மனவாட்டியை மாறணும் உண்மையாக தான் விரும்புகிறீங்களா? இல்லை எப்படி சொல்லிட்டு இருக்காங்க காலகாலமாக நம்பிக்கையை தெரிவிக்கிறோம் அந்த ரகமாக. என்ன இப்படி உட்காந்துருங்க? இயேசு என் மணவாளர் அப்படின்னு கையை தூக்குவீங்களா? வைக்காம விசில் அடிப்பீங்களா? இயேசு உங்கள் மணவாளரோ? ரைட்டு. அப்போ புருஷன் சொன்ன கேட்பீங்களா? அம்மாடியோ, என்ன அபத்தமான ஒரு பை! உங்கள் வீட்டுக்காரர் பேச்சு நீங்கள் கேட்குறீங்க, அவரை கேட்டால் தான் தெரியும். இப்போ உங்கள் வீட்டுக்காரர் பேச்சு கேட்காம இயேசுவின் பேச்சு கேட்குறேன்னு சொன்னால் அது பேர் என்னது? அது விவாகரத்து. அந்த ஆள் சரியில்லை, நீங்கள் தான். அவர் என்ன சொல்லுவார்? நீ போய் அவன் பேச்சை கேட்டுட்டு வந்து என் பேச்சை கேளும்பார். ஆமேன், பிரைஸ் தி லார்ட். எப்படி முழிச்சாலும், எப்படி இறுக்கமாக மூஞ்சி வச்சிட்டாலும் சத்தியம்தான். ஸ்தோத்திரம். So if you cannot obey and respect your husband because of the marriage contract, you cannot obey Jesus, the eternal bridegroom. பொய்யாவே வாழ்கிறோம், போலியாகவே வாழ்கிறோம், சப்பக்கட்டாக வாழணும். இது யாராவது தட்டி கொடுக்க மாட்டாங்களா? இது யாராவது ஒத்துக்க மாட்டாங்களா? நான் தான் சொல்கிறேனே ஓயாமல். ஒன்றும் வாய்க்கு வந்த மாதிரி பேசலை, சொல்லிவிட்டு துக்கப்படல. 4 அடி போனால் நல்ல சிவலோகம் அப்படின்னு அஞ்ஞானி நம்புகிறான். இந்த சபை உங்களுக்கு சரியாக வரலைன்னா யூ கோ சம்வேர், எங்கேயாவது ஐக்கியப்படுங்க. இன்னும் கூட சொல்கிறேனே, என் வாயின் வார்த்தையினால் சிக்குண்டாய், என் வாயின் வார்த்தையினால் பிடிபட்டான்னு வசனம் இருக்கிறது போல் நீங்கள் தனி சபையை ஆரம்பிங்க, பிரச்சனையே கிடையாது. அதுலையாச்சும் நீங்களாச்சும் நல்லா உங்களுக்கு பெரிய வெளிச்சம் வந்துருச்சு, ஞான வெளிச்சம் வந்துருச்சு, இது வெளிப்பாடு வந்துச்சு, பெரிய அழைப்பு, உன்னத அழைப்பு, ஆரோனை போல அழைப்பு வந்துச்சு, சபை ஆரம்பிங்க. இதுக்குள்ளே ஆரம்பிக்காதீங்க. சோத்திரம். இந்த அட்ரஸுக்குள்ளே ஆரம்பிக்காமல் பக்கத்து இடம் காலியாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. யாதும் ஊரே யாவரும் கேளியர், பட் நாட் ஹியர். பிரைஸ் லார்ட். என்ன பிரைஸ் லார்டே இல்லை? இந்த மாதிரி எந்த பாச சுதந்திரம் கொடுக்குறாங்க? நான் தான் உங்களுக்கு ஃபுல் சுதந்திரம் கொடுத்துருக்கேன். ஆனால் போட்டு தான் அப்படி தான் பண்ணுற. எதுக்கு நீங்கள் இந்த மாதிரிலாம் நீங்களாக கனவு கண்டுட்ருக்கீங்க? இப்படி எதுவுமே எல்லாம் கொடுத்து இங்கே தனியாகவே மரத்தடியில் ஒரு சபை, பின்னாடி ரெஸ்ட் ரூம் பக்கத்தில் ஒரு சபை, கிச்சனில் சூப்பராக சபை ஓடிட்டு, மேலே ஒரு சபை, வாசலில் ஒரு சபை. Shame on you. Total shame on you. பரிச்சேதம் வெட்கப்பட அறியார்கள். இப்படி சொல்லி நான் உங்களை டேமேஜ் பண்ணல. நீங்கள் இந்த ஜபம்லாம் கேட்டுருவாருன்னு நீங்களா போலியே நம்பிக்கை கொள்ளாதீங்க. மனம் திரும்புதலுக்கேற்ற கனி இல்லைன்னா, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற துக்கம் இல்லைன்னா, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஒத்துழைப்பு இல்லைன்னா, விட வேண்டியதை விடாமல் மேற்பூச்சா என்ன பரவாயில்ல சொன்னதை மனசில் வச்சுக்காதீங்க. இப்படியும் ஒவ்வொருத்தரையும் கிச்சுக்குன்னு ஒரு கத்தியில் போட்டு குத்திட்டு பரவாயில்ல அந்த காயம் ஆரத்து இருந்தால் இன்னொரு கீழே பிசிந்தையிலும், அதெல்லாம் தேவையில்லை. சோத்திரம். என்ன இப்படி இருக்கீங்க? பிரைஸ் தி லார்ட். பிள்ளைய வெளுத்து வாங்கிட்டு கடத்தில் போய் கேட்பரிஸ் வாங்கி கொடுக்குறது சரியா? அது மாதிரி பண்ணுறீங்க. வரான்னு
கொலை விடுற மாதிரி இந்த பிள்ளை அழுவும். இந்தா சத்தத்தை திண்டுத்து வா, கேட்பரிஸ் வாங்கி தரேன். வாட்ஸ் ஹேப்பனிங் ஆர் இன் யுவர் லைஃப்? எங்களெல்லாம் இது என்ன அவர் என்ன அவங்கள போட்டு கட்டி போட்டு இன்னமும் சிறைச்சாலைகளை போட்டார், தொழுவத்தில் அவங்க கை காலை போட்டு விட்டார். எங்களை விடுங்க ஆண்டவரே, எங்களை திருப்பி கொண்டு என்ன சொல்லிகிட்ருக்கீங்க? ஆண்டவர் வந்து வீட்டில் வந்து என்ன சட்டமாக போட்டுருக்காரு? நீங்கள் அவ்வளோ சுதந்திரமாக வாழ்கிறீங்க, நீங்களாக போய் எல்லா இடத்துலையும் மாட்டிக்கிட்டு எங்களை ஆண்டவரே விடுவீங்க. விரும்ப வேண்டாததை விரும்பக்கூடாததை விரும்பாதீங்க, விரும்ப வேண்டியதை விரும்புங்க. ஸ்தோத்திரம். இதெல்லாம் உங்களுக்கு திருப்பி சொல்லித்தரணுமா? சண்டே ஸ்கூல் இதில் அப்போயே நாங்கள் கேட்டது, அப்போ கேட்டது தான் இப்பயும் சொல்ல வேண்டியிருக்கு. என்ன பண்ணுறது? சமாதானம் இல்லாததும் சமாதானம் என்று சொல்லி என் ஜனமாகிய குமாரத்தின் காயங்களை மேற்பூச்சாய் குணமாக்குகிறார்கள். அப்புறம் இன்னொருத்த வந்து காயத்தை நோண்டி விட்டுறான். அது ரணமும் கொதிக்கிற சீழ்பிதுக்கப்பட வேண்டிய ஒரு கொப்பளமாக இருக்குது. தாங்கள் அருவருப்பானதை செய்த நிமித்தம் வெட்கப்படுகிறார்களா? பரிச்சேதம் வெட்கப்படார்கள். ஆகையால் விழுகிறவர்களுக்குள்ளே விழுவார்கள். எச்சரிப்பு. ஞாயிற்றுக்கிழமை சொன்னேன்னு நினைக்கிறேன், உங்கள் வாய் தான் உங்களுக்கு மரணக்குழி. யோர் மவுத் இஸ் யோர் கிரேவ். எஸ், வாயில் அவ்வளோ பிரச்சனை வந்தும் ஒருத்தி வாய் மூடாமல் பேசிகிட்டே இருக்கான் இந்த சபையை சேர்ந்தவர் அப்படின்னு எனக்கு வருது காதுக்கு. நான் தான் ஹவுஸ் விசிட்டிங் என்ன தான் என் மேலே பெரிய பழியை போட்டாலும், குற்ற கூண்டில் நிறுத்தினாலும், சுப்ரீம் கோர்ட்டுக்கே எடுத்து போனாலும், ஒவ்வொரு வீட்டுக்கு போகாமையே ஆண்டவர் எனக்கு முன்னத்தரம் செய்கிறாரு, காட்சிகளையும் காமிக்கிறாரு, காதுக்கு வருது. நான் உடனே அவங்களுக்கு நறுக்குன்னு நாக்கை நறுக்கிற மாதிரி, ஓ அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அந்த கூட்டத்தில் நீங்கள் இருந்தீங்களா? அப்படி என்ன அப்படி இல்லை, அப்புறம் எப்படி உங்களுக்கு தெரியும்? இதெல்லாம் பரலோகம் பார்க்குது. அருளே இல்லை, பரிசுத்தான அருளே இல்லை. அது எப்படி ஆண்டவர் நம்மளை கொண்டு போவார்? மேற்பூச்சாக வாழ்ந்துட்டுருக்கோம், புரியுதா? பேட்ச் ஒர்க்குங்கிறாங்களே, ரோட்டில் பார்க்குறோமே, தமிழ்நாடு முழுசும் இந்தியா முழுசும் ரோடு வந்து போடுவாங்க, தரம் இல்லாமல் போடுவாங்க. ஒரு மழை வந்துடுச்சுன்னா பேந்துக்கும், பள்ளம் ஆகிடும். திரும்பி அதை ஒரு லென்த் வரைக்கும் பக்காவாக நோண்டி பெருங்கருங்கல் சின்ன கருங்கல்லாம் போட்டு ஜல்லிலாம் போட்டு அதுக்கப்புறம் இது பண்ணி அப்படியே போடுறாங்க. மேற்பூச்சா கொஞ்சம் கொஞ்சம் கலவையும் அதையும் போட்டு தாரை ஊற்றிட்டு பூசி மொழிகிட்டு அப்படின்னு இப்படி சுத்தமாக இருக்கும். பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல. முன்னாடி போட்ட ரோட எங்கேன்னு தெரியல, அடுத்த சீசனுக்குள்ளே பல்லி இழிச்சிடும். சபை முழுசும் ஒரே பேட்ச் ஒர்க்காக இருக்குது. இப்போ நான் மாத்திரம் ஒரு பேண்ட்டையும் சட்டையும் டானிங்னு ஒன்று இருக்குல்ல, டான் பண்ணுறது. இங்கே எங்கே ஏதாவது கிழிஞ்சிருச்சுன்னா இதுக்கு மேலே உள்ள அடியில் ஒரு துணியை கொடுத்து மேலே தையல் எங்கே பார்த்தாலும் எங்கள் வீட்டில் நான்லாம் சின்ன பையலாக இருக்கும்போது அரவுண்ட் மை ஹை ஸ்கூல் டேஸ் ஃபேஷன்ஸ்லாம் வாஸ் ஃபாஸ்ட்லி சேஞ்சிங். இல்லை, ரொம்ப சட்டம் பேசுவேன், எனக்கு அந்த மாதிரி சட்டையை போட்டுக்கணும், இந்த மாதிரி பேண்ட்டை போட்டுக்கணும். இந்த ஆமாம் எப்படி எங்கள் அப்பா கேட்குறான், கூடயே ஒரு கத்திரிக்கோள் கொடுத்துரு. அவன் அங்கங்கே வெட்டி தச்சிக்கிட்டு இதுதான் டேடி ஃபேஷன்மா, பேசாமல் போய் ஆரோக்கியமான கோயில் வாசலில் வச்சிரு. அம்மம்மா மாதிரி அம்மம்மா, அதுக்கு தான் லாய்க்கு. அவன் அந்த மாதிரி தான் ட்ரெஸ்ஸு கேட்குறான், அங்கே போய் வை. பக்கத்தில் அவன் ஷேர் பண்ணுவான். அப்போல்லாம் நாங்கள் சிரிச்சுக்கிட்டோம், எனக்கு தெரியல சீரியஸ்னஸ். இப்போ யோசிக்கிறேன் எவ்வளோ கேவலம். ஏண்டா உனக்கு ஒழுங்காக அருமையாக ட்ரெஸ்ஸு தைச்சி கொடுத்தா எவனோ வெட்டி தைச்சிட்டு வந்துட்டுருக்கான், அது மாதிரி எனக்கு வாங்கி கொடுங்கன்னு கேட்குறேன். உனக்கு என்ன புத்தி கெட்டு போச்சா? இப்படி தான் இருக்குது உலகம். மற்றவங்களுடைய கேவலங்களை நாகரிகமாக நினச்சி அதை போய் கேட்குறோம். வாட் அ ஷேம் ஆன் அஸ். மகா துக்கம் இல்லை, எல்லாம் ஒட்டு தான். நீங்கள் வாழ்கிற, நீங்கள் போட்ட துணி, நீங்கள்
நான் உருவக பேச்சில் சொல்கிறேன். நீங்கள் போட்டது சூப்பராக பட்டு பீதாம்பரம் தான், ஆனால் எல்லாம் உள்ளெல்லாம் ஒட்டு தான், கிளி தான். அங்கே டாரு, இங்கே டாரு, இங்கே டர்ரு புர்ரு. ட்ரெஸ்ஸை பற்றி பேச்சு, வேலையை பற்றி பேச்சு, வீட்டை பற்றி பேச்சு. பரலோகத்தை பற்றி எதாவது பேசியிருக்கீங்களா? எழுப்புதலை பற்றி எதாவது பேசியிருக்கீங்களா? உபவாசத்தை பற்றி எதாவது பேசியிருக்கீங்களா? உங்களை திங்கிற உங்களுடைய ஆத்ம பலனை திங்கிற அந்நியனுடைய கிரியை அழிக்கணும் எப்படிக்கா அப்படின்னு யார்கிட்ட கேட்டிருக்கீங்களா? நீங்கள் ஒருத்தரை பற்றி விசாரிக்கிற விஷயம் எது? ஜாக்கிரதை, பரலோகம் பார்க்குது. பாஸ்டர் வெளிப்படையாக சொன்னால் தான் இல்லை, இதெல்லாம் அங்கே சொல்லிகிட்டு இருக்கா எவ்வளோ விஷயம். என்ன பைபிளில் இருக்க ஏராளம் விஷயமான காரியங்களை கொட்டி தான் கொடுத்துருக்கோம். எது தான் உங்கள் வாழ்க்கையில் பலன் கொடுத்துருக்கீங்க? இப்போ இது மாதிரி மேலோட்டமாக சொல்லிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு. என் கண்களிலிருந்து இரவும் பகலும் ஓயாமல் கண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கும் என் ஜனம் என்கிற குமாரத்தியாகி கன்னிகை மகா வேதனையுள்ள அடியினாலும் கொடிய காயத்தினாலும் சேதப்பட்டிருக்கிறாள். எரேமியா 14:17. நிறைய பேர் சபையில் காயப்பட்டிருக்காங்க. ஒருத்தர் நீங்கள் காயப்படுத்தியிருக்கீங்க. யூ ஹேவ். உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அதிலே சுகமே இல்லை. அது காயமும் வீக்கமும் நொதிக்கிற ரணமும் உள்ளது. அது சீழ் பிதுக்கப்படாமலும் கட்டப்படாமலும் எண்ணெயினால் ஆற்றப்படாமலும் இருக்கிறது. கர்த்தர் தமது ஜனத்தின் முறிவை கட்டி அதன் அடிக்காயத்தை குணமாக்கும் நாளிலே சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தைப் போலவும் சூரியனுடைய வெளிச்சம் ஏழத்தனையாய் 7 பகலின் வெளிச்சத்தைப் போலவும் இருக்கும். அடிக்கட்டை, அடிக்காயம். இந்த மாதிரி விஷயங்களை இங்கே பேசாமல் எங்கே பேசணும்? ஒவ்வொரு வீட்டுக்கு போய் இதை நான் பேசினா, சம்மந்தப்பட்டவங்களோடு பேசினா ஒத்துக்குவீங்களா? ஒத்துருக்கீங்களா? யார் சொன்னால் சொல்லுங்கள். பேச்சை விட்டுட்டு துப்பரையும் சங்கர்லால் மாதிரி இப்போ நான் சிபிஐயே இறக்குறேன், இடி அமலாக்கத்துறை இறக்குறேன்னு தான் நிற்கிறீங்க. இல்லை, பை ஸ்லிப் ஆஃப் த டங் நான் பேசியிருக்கலாம், வாய் தவறி பேசியிருக்கலாம், பதறி பேசியிருக்கலாம், ஐ எம் சாரின்னு ஒருத்தியாக அந்த 40 இயர்ஸில் நீங்கள் சொல்லியிருக்கீங்களா? இன்னொன்று ஜெபம் நடத்தும்போது இதான் மனசில் ஓடிச்சு. சாட்சின்னு சொல்கிறோமே, நமக்கு சாட்சி இருக்குன்னு நாம் சொல்கிறது சாட்சியா, இன்னொருத்தர் சொல்கிறது சாட்சியா? சொல்லுங்கள். இன்னொருத்தரவங்களை பற்றி ஏதாவது சாட்சியாக சொல்கிறாங்களா? நீங்களே கேட்டுக்கோங்க. அடிக்கடி அப்படி தானே பண்ணுறோம். எதுனாலும் இப்போ அண்மையான வருஷங்களில் நீங்களே கேட்டுக்கோங்க. எனக்கு தெரியாதுப்பா. உனக்கு தெரியாத பற்றி எதுக்கு பேசுகிற? உனக்கு தெரியாத பற்றி எதுக்கு ரெஃபர் பண்ணுற? எல்லாம் பண்ணிக்கிட்டு அங்கே நீ ஒப்பாரி வச்சா என்ன, சிரிச்சா என்ன, முட்டி போட்டா என்ன, தலையில் நின்னா என்ன, ஒரு பிரயோஜனம் கிடையாது. நீங்களே கட்டுகிறீர்கள், நீங்களே இடிக்கிறீர்கள். உங்கள் கண்ணீருக்கு பலன் இல்லை, வேஸ்ட்டு. யூ டோன்ட் ஹாவ் டு ஷெட் டியர்ஸ். டோன்ட். நெஞ்செழுத்தமாக இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. எரேமியா சொன்னார், இந்த தடியோடு வரேன். கர்த்தர் தான் சிட்சிக்கிறாரு. ஒரே ஒரு விஷயத்தை நான் வாசித்து முடிப்போம். நான் சொன்னேன் 40 செய்திகள். பரிசுத்தாவின் கிரியைக்கான யாவர் மேலும் பரிசுத்தாவின் இறங்கும்படி. வீட்டில் ஒட்டடை அடிக்கும்போது திடீர்னு பள்ளி மேலே விழுந்தாங்க, உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஹை, ஓகே ஓகே, வெரி குட் சொல்லுவீங்களா? அப்படி 8 கால் போச்சு, சிலந்தி தான் விழுந்துச்சுன்னா அது எப்படி கட்டுது?
எனக்கு ஃப்ரெண்ட் ஆகிடுச்சு, எங்கள் வீட்டில் கூடு கட்டுற அந்த செலந்தி தான் எனக்கு ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லுவீங்களா? இதெல்லாம் இல்லைன்னு சொல்கிறீங்க. உங்கள் மேலே தேவ ஆவியான இறங்குறதை என்னைக்காச்சும் உணர்ந்துருக்கீங்களா? விட்டுருக்கீங்களா? ஹாவ் யூ லெட் him கம் upon you, fall on you? தினோண்டு வெயிட்லெஸ் ஒரு பள்ளி விழுறதோ இல்லை எட்டுக்கால் பிச்சு விடுறதோ பெரிய ஊரே ஓ ஓ என்ன சத்தம் அப்படின்னு வந்து கேட்குற மாதிரி பண்ணுறீங்க. நீங்கள் தேவ ஆவியானவர் 3ஆம் ஆளாகிய சர்வேஸ்வரன் உங்கள் மேலே வந்து இறங்குறேன்னு சொல்கிறாரு. இதை நம்ம யாருமே அட்லீஸ்ட் ஃபார் அன் எக்ஸாம்பிள் லைக் ஒரு சோதனை கூடத்தில் ஒரு நாள் ஆய்வு செய்கிறது போல் ஒரு நாளாவது இப்படி தேவன் நம்ம மேலேருந்து விழணும்னு விட்டு கொடுத்துருக்கோமா? ஆவலாக காத்திருந்துருக்கோமா? நீங்கள் என் மேலே வந்து ஒரு கல் மாதிரி விழாமல் நான் எந்திரிக்கவே மாட்டேன் எந்திரிக்கிறோமா? ஆனால் தேவன் சொல்லி தான் போய் இந்த மேல் வீட்டு அறையில் நீங்கள் காத்துருங்க, பரிசுத்தம் உங்கள் மேல் வர வரைக்கும் அந்த இடத்துல காத்துருங்க, எருசலேம் விட்டு எங்கேயும் போகாதீங்க. அவர்கள் ஓரிடத்திலே கூடி வந்தார்கள். யோசிப்போம், கண்களை மூடுவோம்.